ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில பண்ண முடியாத ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால இன்னைக்கு காலையில இருந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்னடா பண்ணிருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிஜிபி அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. மகேஷ்குமார் அகர்வால் அப்படிங்கிறவர் தான் புதுசா டிஜிபியா நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் டிஜிபியா பதவி வகித்தவர்கள்ல மிகவும் யங்கஸ்ட் டிஜிபி அப்படிங்கிற பெருமை பாத்தீங்கன்னா இவருக்கு கிடைச்சிருக்குதுங்க. வெறும் 54 வயசுலயே பாத்தீங்கன்னா இவரு டிஜிபியா இப்ப பதவி ஏற்றிருக்கிறாப்புல. சரி, இதுக்கும் திமுக கவர்மெண்ட்டுக்கும் என்னடா சம்பவம் அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது திமுக கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா டிஜிபியை நியமிக்கப்படாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்து விஜய் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா மேடைகள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பார் இல்லையா? ஆனா விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியும் சோசியல் மீடியால சொன்ன மாதிரியும் திமுக கவர்மெண்ட்ல டிஜிபியை நியமிக்கப்படாம தான் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முற்றிலும் தவறான விஷயம் தான். திமுக பீரியட்ல பாத்தீங்கன்னா சங்கர் ஜீவல் அப்படிங்கிறவர் தான் பாத்தீங்கன்னா டிஜிபியா பதவி வகிச்சாரு. இவர் பாத்தீங்கன்னா 2025 ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா தன்னோட ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாப்ல. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு 9 மாத காலம் பாத்தீங்கன்னா டிஜிபி அப்படிங்கிற ஒரு இடம் பாத்தீங்கன்னா வேகன்சி இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்துல புது டிஜிபியா அப்பாயின்ட் பண்றதுக்கு யூபிஎஸ்சி அமைப்புகளுக்கும் மத்திய அரசுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனால பாத்தீங்கன்னா இவங்க புதுசா டிஜிபி வந்து நியமிக்காமையே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தற்காலிக டிஜிபியா பாத்தீங்கன்னா வெங்கட்ரமணன் அப்படிங்கிற ஒரு பதவி வகிச்சாப்புல. அதுக்கப்புறம் தேர்தல் எல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையமே பாத்தீங்கன்னா சந்தீப் ராய் ரத்தோர் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா டிஜிபியா நியமிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப தேர்தல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மகேஷ்குமார் அகர்வால் அப்படிங்கிற ஒரு புதிய டிஜிபியா நியமிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு பதவி ஏற்றதுக்கு அப்புறமாவே ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. அதாவது பெண்களுக்கு எதிரானவும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பாத்தீங்கன்னா தடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்புல. அது மட்டும் இல்லாம இந்த போதை கலாச்சாரம் வந்து முற்றிலுமாக ஒழிக்கிறதுக்கு என்னென்னலாம் நடவடிக்கை எடுப்போமோ அதெல்லாம் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைபர் கிரைம், இந்த சைபர் குற்றங்கள்லாம் நடக்குது இல்லையா, அதுக்கும் பாத்தீங்கன்னா தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. தமிழக மக்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் ரெக்வஸ்ட் பண்ணியும் கேட்டிருக்கிறாப்புல. ஆகவே மக்களே, தமிழ்நாட்டுக்கு புதிய டிஜிபி வந்தாச்சுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக பேர்ல வந்து டிஜிபியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் முற்றிலும் போயிங்க. டிஜிபி எல்லாம் இருந்தாங்க. கடைசி 9 மாதங்கள்ல தான் அந்த கேப் இருந்துச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா பொறுப்பு டிஜிபி, அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் வந்து அவங்களோட டிஜிபி நியமிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு. அதனாலதான் சோசியல் மீடியாவில் இப்போ விஜய் அவர்கள் பண்ணிட்டாரு, ஸ்டாலின் அவர்களால பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை எல்லாம் முன் வச்சுட்டு இருக்காங்க. மக்கள் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டிஜிபி உள்ள வந்தாச்சு, இனிமேல் சட்டம் ஒழுங்கு காக்கப்படுமா, உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கோங்க.